உங்களது வாழ்க்கை, உங்களுடைய கனவுகள், உங்களது ஆசைகள், இதை இந்த கடனால் தொலைத்துவிட்டு தினம் தினம் வாழ்ந்தும் இறந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களது வாழ்க்கையில் பெரிய இல்லை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆம், கண்டிப்பாக இது 100% உண்மை. இந்த வீடியோ யாருக்காகனா, என்னோட வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல, என்னோட வாழ்க்கையில முழுக்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, என்னால முன்னேற முடியுமா இல்ல முடியாதா அப்படின்ற கேள்வி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வீடியோ. இறுதி வரை என்னுடன் இணைந்து இருங்கள். வீடியோ முடிவில் உங்களது கடனை அடைக்கும், கற்பனைக்கும் எட்டாத ஆனால் உண்மையான அனுபவத்தை கற்றுச் செல்லுங்கள். நான் இப்ப சொல்ல போறதுதான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட். உங்களுக்கு ஈஸியா புரியும்படி தமிழ்ல சொல்லணும்னா மைய கருத்து. இத உங்க ஆள் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பிரபஞ்சம், ஆம், இந்த மாயமான பிரபஞ்சம், உலகில் பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம், அதை பத்தி தெரிஞ்சவர்களுக்கு ஒரு அமுத சுருப்பி, அதாவது அலாவுதீன் விளக்கு போன்றது. இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான விஷயம். அது கற்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு வியப்புகள் நிறைஞ்சி கிடக்கும். காண்டம் மெக்கானிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஆற்றல் தான் நம்மள உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லுது. நாம மட்டும் இல்ல, நம்மளை போலவே இந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். சக்தி என்பது நமக்குள்ளே உள்ளது, அதனால்தான் அது நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம சாதாரணமா வாழ்ற உயிரினம் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு அங்கம். அதனால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறத கொடுக்குது. நீங்க சொல்லலாம், நான் கூட இதுல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன், நீங்க கூட இதுல நம்பிக்கை இல்லாம தான் இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் கேட்கறத கொடுக்கதான் போகுது. நீங்க என்ன கேட்கறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக உங்களுக்கு 100% கொடுக்கும். இந்த சக்தி என்னவென்று என்னால் சொல்ல முடியாது, அது இருக்கின்றது என்று மட்டுமே எனக்கு தெரியும். இந்த மனுஷன் இருக்கானே மனுஷன், அவனோட மூளை இருக்கே மூளை, அது ஒரு பயங்கரமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தவும் முடியும், ஒரு அழிவை ஏற்படுத்தவும் செயல்படுத்த முடியும். வேற ஒண்ணும் இல்லைங்க, மூளைன்னு நான் சொல்றது மூளையில தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் காட்டில் வாழ்ந்திருந்த மனிதனை கல்லை உரசி நெருப்பை பத்த வைக்க செய்தது. அதேவாறு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்த எண்ணங்களை உபயோகப்படுத்துகிறோம்? அது கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கடன் தொல்லை இருக்கும். அப்போது யாருன்னா நம்ம கிட்ட கேட்பாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாம சொல்லுவோம், ஏதோ இருக்க அப்படின்னு. ஏன்னா அந்த சூழ்நிலை தான் நம்மள அவ்வாறு பேச வைக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கலாம், நான் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் என்னோட வாழ்க்கை மாறிடவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், நீங்க எப்ப அந்த செகண்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செகண்ட் உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கலாம், என்னோட மோசமான சூழ்நிலை காரணமா தான் நான் நெகட்டிவா திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வாழ்க்கை நல்லதா மாறினா நான் ஏன் கெட்டதா திங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஈர்ப்பு விதியின்படி
நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுதான் உங்களிடம் அடையும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள். சரி, வாங்க உங்களுடைய கடனை 3 மாதத்தில் அடைக்கும் எளிமையான 3 வழிமுறைகளை பார்ப்போம். நான் சொல்ற போறது பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்திடம் கேட்டு வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் சொல்ல மறுக்கும் மாயமான ஆனால் உண்மையான வார்த்தைகள். உங்களுக்கு எவ்வளவு வேணா கடன் பிரச்சனை இருக்கட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடியோல ஒரு 10 லட்சம் போட்டேன். 10 லட்சம் இல்ல, 1 கோடி. அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கட்டும். அவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு 3 மாதத்தில் நீங்க மனசார இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கணும், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நான் கண்டிப்பா இந்த 3 மாசத்துல இதை அடைச்சியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்க மனசாட்சியே இதை பார்த்து சிரிக்கும். என்னடா இவன் லூசு மாதிரி 3 மாசத்துல 10 லட்சத்துக்கு கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கறான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேளுங்க, செகண்ட் டைம் கேளுங்க, 3வது டைம் கேளுங்க. அப்படியே ஒரே 1 மாசம் தொடர்ச்சியா தினம் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னால முடியும், நான் ஏற்படுத்தின கடன், இந்த கடன் எப்படி வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம், பட் சூழ்நிலையால கடனாகி போச்சு. நான் ஏற்படுத்தின கடன் என்னால மட்டும்தான் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மனசை நம்ப வைங்க. நீங்க எப்போ உங்க மனசை நம்ப வைக்கிறீங்களோ அப்பவே உங்க கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். நான் சொல்றது உடனே நீங்க கேட்கலாம், நான் கேட்டேன் உடனே எனக்கு 10 லட்சம் கிடைச்சிருமா இல்ல 1 கோடி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படிலாம் நான் சொல்லவே வரலைங்க. தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க எப்ப உங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசையே நீங்க நம்ப வைக்கிறீங்களோ அந்த செகண்ட், அந்த 1 செகண்ட்ல இருந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அது ஃபுல்லுமே உங்க எண்ணங்களா ஏற்படும். உங்க எண்ணங்கள் உங்க வெளிப்பாடா இருக்கும். நீங்க வேணா இப்ப பக்கத்துல ஒரு டைரி இருந்தா எடுத்து குறிச்சு வச்சுக்கங்க. இந்த செகண்ட் நீங்க மனசார கேட்கணும், ஏதோ நான் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைம் கேட்டு ஒரு நாள் கேட்டு விட்டுறக்கூடாது. டெய்லியும் உங்க மனசார உங்களை நீங்களே நம்பி கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% இல்ல, 1000% இல்ல, 10,000% இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கடனை அடைச்சிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க உங்க கடனை அடைச்சிட்டு நீங்க உங்களுடைய மாயமான உலகம், இந்த பயந்த இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையான கடனில் உள்ள உலகத்திலிருந்து விடுபட்டு உங்க ஃபேமிலி கூட கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வீங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க இந்த வீடியோ மூலம் ஒருத்தருடைய லைஃப் மாறினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள் ஏற்படும், அந்த எண்ணங்களை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், எப்படி செயல்படுத்தினா நம்மளுடைய கடனை ஈஸியா அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யாரெல்லாம் நான் இன்றிலிருந்து என்னுடைய எண்ணங்களை செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுடைய எண்ணங்கள் இருக்கோ அதை உங்களது வாழ்க்கை பண்ணுங்க.